இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன் நாள்தோறும் போற்றுவேன் சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த எத்தனையோ நன்மைகள் என் வாழ்வில் செய்தாரை ஏராளமாய் நன்றி சொல்லுவேன். எத்தனையோ நன்மைகள் என் வாழ்வில் செய்தாரை ஏராளமாய் நன்றி சொல்லுவேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன் ஆண்டவரை போற்றுவேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன் ஆண்டவரை போற்றுவேன் ஆண்டவரை போற்றுவேன். சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன் நாள்தோறும் போற்றுவேன் நாள்தோறும் போற்றுவேன். மரண பள்ளத்தாக்கி நான் நடக்கும் போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மரண பள்ளத்தாக்கி நான் நடக்கும் போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா வாழ வைத்தீரையா. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன் நாள்தோறும் போற்றுவேன் நாள்தோறும் போற்றுவேன். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம். சொல்லி முடியாத நன்மைகளுக்கு ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம். அளவற்ற அவரது கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். அளவற்ற அவரது கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன் நாள்தோறும் போற்றுவேன் நாள்தோறும் போற்றுவேன் நாள்தோறும் போற்றுவேன். நம்முடைய தகப்பனை நோக்கி நான் இன்றைக்கு வார்த்தைகள் பேசுகிறேன். லூக்கா 15ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். லூக்கா எழுதிய சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். யாராவது வாசி. அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியை எனக்கு ஒரு பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். உள்ளபடியே அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான்.
கெட்ட குமாரன் இளைய மகனை பற்றி நாம் எல்லோரும் அறிந்த ஒன்றுதான். அந்த இளைய மகன் ஆஸ்தியிலே பங்கை கேட்கிறான். தன்னுடைய தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் ஒரு